சின்ன ஒரு எம்ஜிஆர் சார் நடித்த நீரும் நெருப்பும் படம் தெலுங்குல டப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நான் பாட்டு இருந்தேன் ரெக்கார்டிங் தியேட்டர்ல. எம்ஜிஆர் வந்து ஃப்ளோர்ல எங்கேயோ உட்காந்துட்டு இந்த வாய்ஸ் நம்ம பாட்டு மாதிரி இருக்கு, வேற மொழியில வேற வாய்ஸ்ல கேக்குது, யாருன்னு பாத்துட்டு வாங்கன்னு ஆள் அனுப்பிச்சேன். யாரோ எஸ்பி பாலசுப்ரமணியம் புதுசா ஒரு பையன் பாடிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். சரின்னு விட்டுட்டார். அடுத்த நாள் அவர் தோட்டத்துல வந்து கம்போசிங் நடந்துட்டு இருந்தது. அப்ப அடிமை பண்ணி எடுத்துட்டு இருந்தாரு. கேவிஎம் சார் தான் மியூசிக் டைரக்டர். அவர் கேட்டாரு, இந்த பையன் யாரும் தெலுங்குல பாடுறாரு, தெலுங்குல உங்ககிட்ட பாடிருக்காரு அப்படின்னு. நிறைய பாடிருக்கேன் சார், நல்லாவே பாடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த பாட்டு நம்ம அந்த பையனுக்கு கொடுக்கலாமே, புதுசா இருக்கு வாய்ஸ் அப்படின்னு. சரி, என்ன கூப்பிட்டு வச்சாங்க. ரிஹர்சல்ஸ் பண்ணியாச்சு. 1000 பாட்டு, அமக்களமான பாட்டு. எனக்கு அது கிடைச்சது பெரிய பாக்கியம் நினைச்சேன். ஏன்னா திடீர்னு எம்ஜிஆர் சாருக்கு வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு 2-3 பாட்டு பாடின சமயத்திலே வந்து அது மாதிரி கிடைச்சதுன்னா பெரிய பாக்கியம். சரின்னு சொல்லி ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு ரெக்கார்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பண்ணிட்டு அந்த பாட்டு எடுத்துன்னு போய் வடநாட்டுல வந்து ஜெயப்பூர்ல ஷூட் சாங் ரெக்கார்டிங் முடிச்சாச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் என்ன சொன்னாருன்னா, எம்ஜிஆர் ப்ரொடியூசர்லாம் கூப்பிட்டு, அந்த பையனை வந்து ரெக்கமெண்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க, உங்க படத்துல எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பாட்டாவது கொடுங்க, அந்த பையனுக்கு கொடுத்தா நல்லதா இருக்கும், கொடுக்கலன்னா உங்க இஷ்டம், இது ஒண்ணு நான் வற்புறுத்து கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா கிட்ட தோளு கை போட்டு, ரொம்ப லக்கி ஃபெலோ சார், உன் பையனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னால தாங்க முடியாம கேட்டேன், சார் இத்தனை நாள் நீங்க வெயிட் பண்ணி ஷூட்டிங் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டு எதுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, தம்பி உனக்கு இந்த பாட்டு ரிஹர்சல் பண்ணியாச்சு, 1000 பாடல் நீ பாடுறேன்னு சொல்லி நான் சொல்லியாச்சு கிட்ட. நீ காலேஜுக்கு போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க அம்மா கிட்ட, இல்ல உங்க அப்பா கிட்ட, உங்க பிரதர்ஸ் கிட்ட எல்லாம் இந்த பாட்டு பாடியே காமிச்சிருப்பேன், இந்த பாட்டு நான் எம்ஜிஆருக்கு பாட போறேன்னு சொல்லிட்டு. சரி, எங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் அந்த பாட்டு வேற யாருக்கிட்டாவது பாட வச்சுட்டு எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு படத்துலயோ ரெக்கார்ட்லயோ அவங்க எல்லாம் கேட்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவாங்க, இந்த பாட்டு பாலு சும்மா அவன் பொய் சொன்னான்டா, அவன் பாடல, வேற யாரோ பாடிட்டாங்க, சும்மா ரீல் விட்டான் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அது உங்க எதிர்காலத்துக்கு கூட நல்லா இருக்காது. அதனால ஒரு 15 நாள் தள்ளி போட்டுக்கலாமே ஷூட்டிங்னு, உனக்காகவே இந்த பாட்டே கொடுக்கணும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணேன். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி தின் ஆர்டிஸ்ட் இன் எம்ஜிஆர், ஒரு பெரிய மனுஷ தன்மை இருக்கு பாருங்க, அதை அவர் நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. ஐ ஆம் எவர் கிரேட்ஃபுல் வித் கிரேட் பர்சன் கால்ட் எம்ஜிஆர்.